தமிழில் பிரச்சனை ஆனது ரைட்டர்ஸ் ஏன் இல்லைன்னா எல்லா ரைட்டர்ஸும் டைரக்டர் ஆகிட்டாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய குறை. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சு. அது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஒரு முதல்ல எல்லாம் 60s 70s எல்லாம் ரைட்டர்ஸ் வேறே டைரக்டர்ஸ் ஆகிருந்தாங்க. மகான்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு ஒரு சுனாமி நடுவுலையே நின்று நான் எழுதிட்டுருக்கேன்னு எழுதுகிற ஒரு இந்த மனப்பக்குவம் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் எங்கேயோ போயிருப்போங்கிறது தான் இருக்குது. ஏன்னா மனநிலை ரொம்ப கஷ்டமான விஷயம். ரசிகர். நன்றி. காரைக்குடி ஐயா அவர்கள் சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன். அவருக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே நான் எதிர்பார்க்கல, சத்தியமாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய கலைஞர்கள் இவங்க, எப்படி இவங்களை கௌரவப்படுத்துறதுல எங்களுக்கு தான் பெருமை. ரொம்ப ரொம்ப ஹாப்பி திரிசக்தி சுந்தரராமன் அவர்களை. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதில்ல, நிறைய இதிலெல்லாம் கலந்துக்கிறது இல்லை, அது என்னோடய பர்சனல். பட் இன்றைக்கி வரலைன்னா நான் பெரிய ஒரு நிகழ்ச்சியை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் சத்தியமாக. இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அதை விட இப்போ டிஜிட்டல் மோடு இப்போ வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. அப்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி கௌரவிக்கிறதுங்கிறது நடைமுறையிலே சாத்தியமில்லாத விஷயம். திரிசக்தி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா விசு அவர்களோ பிரேசூடன் அவர்களோ எவ்வளோ பெரிய ஒரு 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 விஷன்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது மிகப்பெரிய சாதனையாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஓகே. இப்போ தான் நண்பர் பூபதி ராஜா அவர்கள் பேசினார், இந்த மாதிரி வயசானது விட்டுடுவாங்கன்னு. அப்படி இல்லை. தமிழில் பிரச்சனை ஆனது ரைட்டர்ஸ் ஏன் இல்லைன்னா எல்லா ரைட்டர்ஸும் டைரக்டர் ஆகிட்டாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய குறை. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சு. அது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஒரு முதல்ல எல்லாம் 60s 70s எல்லாம் ரைட்டர்ஸ் வேறே டைரக்டர்ஸ் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆரம்பித்த பிறகு தான் ரைட்டர்ஸுக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிச்சு. ஆனாலும் இவ்வளோ பெரிய மகான்கள் மாதிரி இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பேச்சே வரமாட்டேங்கிறது. ஏன்னா தேர் சோ ஜீனியஸ். இப்படி ஒரு 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 சுனாமி நடுவுலையே நின்று நான் எழுதிட்டுருக்கேன்னு எழுதுகிற ஒரு இந்த மனப்பக்குவம் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் எங்கேயோ போயிருப்போங்கிறது தான் இருக்குது. ஏன்னா மனநிலை ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ பெரிய போராட்டத்துலேயும் இப்படி எழுதுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்கங்கிறது, அந்த மாதிரி ஆட்களை வச்சு கௌரவிக்கணுங்கிறது இவரோட பெரிய 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 விஷயம் சார். நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம நிதியரசர்கள் வந்திருக்கிறது இது முகுடம் சூடுற மாதிரி தான் இதுக்கெல்லாம். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆள் இங்கே வந்து இதுக்கு வந்து வாழ்த்துறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போய் ரீச் ஆகும். அது 10 பேருக்கு இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் அறிமுகப்படுத்தணும். இந்த டிஜிட்டல் பீரியடில் இது வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த காலத்தில் என்எஸ்கே சார் சொன்னாருன்னு சொல்லுவாங்க, கால் ஆட்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்கடான்னு பாங்கிட்டு. ஆனால் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவங்களெல்லாம் இன்றைக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. எங்களோட கடமை இது. நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், நாங்கள் தான் தூக்கிட்டு போகணும், நாங்கள் தான் அனுசரிச்சுட்டு போக வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலி மாலி ஐயா பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நானும் ஐ திங்க் ஐ வில் லீவ் டில் 94ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட டிசிப்ளின் லைஃப் ஆகட்டும், த வே ஹீ இஸ் ஸ்மைலிங் ஆல் த டைம், அதுதான் அவரோட இவ்வளோ பெரிய நீண்ட ஆயுள் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஹீ ஆல்வேஸ் டேக் இட் அப். வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர் ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கிறார். ஹீ என்ஜாய்ஸ் எவ்ரி மூமெண்ட். அதுதான் எல்லோரும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ.